அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி இது வன்முறைகளை தூண்டுவதல்ல, வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன். அது டிஃபென்சிவ் மோடில் சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம். அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ அப்படியே ஒடுங்கி போயிடாத, நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான். ஒரு கெளுத்தி மீனை நம்ம பிடிச்சா விட அது திமிரி நம்ம கையில் காயப்படுத்துறது. தேலுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு, பேணி லேசா சீன்னு அது கொட்டுது. குளவி கூட்டை அப்படி லேசாக கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குளவிகள் எவன் கலைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துருது. இதெல்லாம் இயற்கையிலே இருக்கு, இந்த எதிர்ப்புணர்ச்சி. இதெல்லாம் வன்முறை கிடையாது. குளவி 4 பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா? கூட்டை கலைச்சவன் மேலதான் கொட்டுது. தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா? யாரு போய் சீன்றானா அவனை தான் கொட்டுது. தேல் கொட்டுறதுதான் திருப்பி அடின்னு அர்த்தம். குளவி கொட்டுது பாருங்க, அதுதான் திருப்பி அடித்தல். நீ போய் அவன் கூட்டை கலைச்ச, அது உன்னை கொட்டுது. கலைச்சாப்புறான் நீ பாட்டு போயிட்டீன்னா உன்னை அப்புறம் அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது, கூடு கட்டி வாழ முடியாது. ஒரு தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் இது. அதை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தனா மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுகிற விமர்சனங்கள் அவை. இப்போ அந்த மேல் சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த ஆதிக்க போக்கு இருக்கு பாருங்க, அதை எதிர்க்கிற சிந்தனை தான் முற்போக்கு சிந்தனை. அதை எதிர்க்கிற அறிவு தான் 6வது அறிவு. ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உனக்கு 6ஆம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று பொருள். 6 அறிவுன்னு சொன்னாலும் நல்லதுதான், 6ஆம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான். 6 அறிவு வளரும். 6ன்னா நீ அமைதியா இரு, ஆத்திரப்படாத, உன்னை ஆற்றுப்படுத்திக்கொள், நீ 6 மனமே 6 என்பதை போல நீ உணர்ச்சி வயப்படாமல், கோபப்படாமல், ஆத்திரப்படாமல் 6 டென்ஷனா இருக்காத, எந்த நேரமும் கொதிப்பா இருக்காத 6. அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும். 6 அறிவு. அதுவரை